தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஒரு மாநிலத்துக்கும் சரி, ஒரு நாட்டுக்கும் சரி, பெரிய தலைவலியா இருக்கிறதே போதைப் பொருள் புழக்கம் தான். அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கா நம்ம லிட்டரலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம சென்னையில் ஒரு பைபிளில் பார்த்தீங்கன்னா வீட்டு பால்கனியில் கஞ்சா செடியை வளர்த்துட்டு இருந்திருக்காப்புல. ஏன்ப்பா இதை பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அந்த படித்த அறிவாளி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க. இதை பற்றியும் இந்த போதைப் பொருள் புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது சார்ந்து டிவிகே கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பிரயத்தனப்பட்டு இருக்காங்க, இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இவர் என்ன சொல்றாரு, சட்டம் ஒழுங்கை பற்றி தினமும் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறை ரீதியாகவும் அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க அஃபிஷியல்ஸ் கூட. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சார்ந்து கரெக்டாக ஃபங்க்ஷனேட் ஆகுது அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் இருக்க முடியும். அதுக்கு தான் சிஎம் அவர்கள் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறாராம். அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. போதைப் பொருள் புழக்கம் இருக்குல்ல, இதை ஒழிக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப துரிதமாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். இந்த மாற்றம்னு சொன்னாங்கல்ல, அது பாசிட்டிவ் அவுட்கமாக தான் இருக்க போகுதுன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா சார்ந்த விஷயம் எந்த அளவுக்கு ஏரியாக்கள் முழுக்க நிரம்பியிருக்கு, ஒரு சந்துகள் வரைக்கும் நிரம்பியிருக்கு, சின்ன வீடுகள் வரைக்கும் நிரம்பியிருக்குன்றத இந்த ஒரு சம்பவத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் சார்ந்து யாருக்கும் இந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம காலையில் எழுந்து கோயிலுக்கு போகிற மாதிரி, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, காலேஜ் போகிற மாதிரி, வேலைக்கு போகிற மாதிரி கஞ்சா செடியை பராமரிக்க அது வீட்டில் வச்சு நம்ம வளர்த்துக்கலான்ற மாதிரி அது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது உதாரணம் தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம். நம்ம சென்னை புதுவண்ணாரப்பேட்டை இருக்குல்ல, அதை சேர்ந்த எட்வின் ராஜா அப்படின்ற ஒரு பர்சன். இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கவருங்க. நல்லா படித்த பர்சனு. அதான் இங்கே ஹைலைட்டு. இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காப்புல, அவரோட வீட்டு பால்கனியில் இந்த தெரியுதா கஞ்சா செடியை வளர்த்துருக்காப்புல. நம்ம சென்னையில் நடந்திருக்க விஷயங்கள் இது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பாங்க. அந்த எட்வின் ராஜ் இருக்கார்ல, அவரை பிடிச்சி கேட்கும் போது என்னென்ன விஷயம் சொன்னார் தெரியுமா? இதை கேட்குறப்ப, ஏன்பா படிக்காதவங்க இது போல் தெரியலன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாலே அதுவே குற்றமாக தான் பார்க்கப்படும். ஆனால் படிச்சிருக்கீங்க, இதை பற்றி நல்லா தெரியும், ட்ரக்ஸ் இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்துன்ற புரிதல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா உங்களை படித்த முட்டாள்கள்னு சொல்ல வேறு என்னத்தை சொல்கிறது. இந்த எட்வின் ராஜ் பண்ணியிருக்க வேலை அப்படி தான். இவர் மாட்டிக்கிட்டாரா அந்த கஞ்சா செடியும் கையுமா? அவர்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு இது போலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு தெரியுமா? நான் மனசு ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டேன். இந்த மருந்து செடி, அதுக்கு பேர் மருந்தாங்க, கஞ்சா பேர். இதை நான் சாமியாக நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதை சிவனோட பொருளாச்சு, நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது புனிதங்க, ரொம்ப புனிதம் இந்த கஞ்சா செடின்றாப்புல. அதை மருந்துன்னு சொல்லி சிவனை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இது மருந்துன்றதுனால நான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ எல்லா சாமியையும் கும்பிட ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்காரு. பேரை கவனிச்சிங்களா? எந்த கடவுளை கொண்டு வந்து இங்கே கோக்குறாரு கவனிச்சிங்களா? நீங்களே புரிஞ்சுங்க மக்களே. ஆக்சுவலாக கஞ்சாவை இழுக்கிறதுக்கு பைபிளில் ஒரு சாக்கு தேடி இருக்கு. அதுவே சாமியவே சாக்கா மாற்றிருக்கு. இங்கே அதான் ஹைலைட்டு. நான் குற்றவாளி கிடையாதுங்க, என்னால் யாருக்கும் இங்கே பாதிப்பே வந்தது கிடையாது. அதான் நான் பாட்டு அடிச்சுட்டு போய் படுத்துருவேன். இதான் சொல்றதோட சாராம்சம். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு, லா பேசுகிறாப்புல. இங்கேயும் இது எனக்கு கிடைக்க கவர்மெண்ட் தான் காரணம், என் கையில் அதுவும் அந்த கட்சி இருக்கும், கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறாரு. வெளிநாடுகளில் இருக்க மாதிரி இங்கேயும் கஞ்சாவை அனுமதிக்கலாமே? ஒரு கவர்மெண்ட் சார்ந்து எவ்வளோ இருக்குது கோரிக்கைகள் முன்வைக்க. பைபிள் என்ன கோரிக்கை முன் வச்சிருக்கு பார்த்தீங்களா? கஞ்சா அடித்தா இப்படி தான் அங்கே மாறி பேசுவாங்க. அது தெளிவாக நீங்களே இங்கே புரிஞ்சுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். அதாவது கவர்மெண்ட் தான் காரணம் என் கையில் அந்த கஞ்சா கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன பர்சனு வெளிநாட்டு அரசாங்கங்கள் இருக்க மாதிரி இங்கே கவர்மெண்ட் கொண்டு வந்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது கவர்மெண்ட்டால் இந்த கையில் வந்துச்சா, இல்லை கவர்மெண்ட் இதெல்லாம் ஃபுல்லாக கர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆதங்கத்தில் பேசுகிறாரா? உங்களுக்கே குழப்பமா இருக்குல்ல? கஞ்சா அடிச்சா நீங்களா இருக்க மாட்டேங்கிறதுக்கு தான் எட்வின் ஒரு ஆகச்சிறந்த சான்று. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை நீங்களே காட்சிகளாக பாருங்கள். உங்களில் பல பேருக்குமே ஏன்பா நல்லா பச்சை பையனாந்து ஏன்பா இந்த வேலைன்னு ஆதங்கம் பிறக்கும். இது எக்ஸாம்பிள் தான். இதுமாரி எவ்வளோ பேர் வீடுகளில் இல்லை எவ்வளோ பேரோட ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாமல் கஞ்சா செடியை வளர்த்துட்டு இருக்கான்னு தெரியலங்க. இதெல்லாம் பறிமுதல் பண்ணுறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் தனியாக ஸ்குவாடை போடணும் போல இருக்கு, பறக்கம் போட அப்படி போயிட்டு இருக்க நிலைமை.
என்ன செடி? மருந்து செடி. என்ன மருந்து அது பேர் என்ன? கஞ்சா செடி. நல்லா சத்தமாக சொல்லு. மருந்து செடி. கஞ்சா செடி வளர்க்கலாமா அது மாதிரி? இல்லை, நான் சாமியாக தான் இது பண்ணுறேன். எனக்கு மருந்து போல எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குறது. நான் வந்து ஒரு நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேலே இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. இல்லை, அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது. அவங்கள பிடிக்கல. எனக்கு மருந்து ஆமாம், அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் சார்பில் தான். கவர்மெண்ட் எங்கே விற்கிது சொல்லுங்கள்? கவர்மெண்ட் சார்பில் தான் விற்கிது. கவர்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் விற்காது. கடையை காட்டுங்க, நான் பார்க்குறேன். எங்கே கடையெல்லாம் நான் எப்படி நான் இல்லை, கவர்மெண்ட் விற்கிது நீங்கள் தப்பாக பேச விடாதுல்ல. இல்லை, அப்போ உங்களுக்கு மீறி எப்படி நான் வர முடியும்? யாரு உங்களுக்கு மீறி எப்படி நான் இது கிடைக்க முடியும்? கிடைக்க முடியும்? ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது, கிடைக்குதுன்னு அது தாண்டி தான் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வரல. இது வந்து கவர்மெண்ட்ல ஃபாரின்லேயே வந்து இதுவாக விடுறாங்க. ஏன் இங்கே மட்டும் இது போல பண்ணுறாங்க? இது வந்து சிவன் பொருள்னு சொல்கிறாங்க. அதனால தான் சிவனை வச்சு கொண்டு கும்பிட்றேன். நான் வந்து இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். நான் எல்லா சாமியும் கும்பிட்றேன். ஓகே 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 சொல்லுங்க. இப்போ அது யூஎஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆமாம், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, புரியுது, ரூல்ஸ் இருக்கு. நம்ம அதை ஒரு குடிமகனாக ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இந்த நாட்டில் நம்ம நாட்டில் என்ன சட்டமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நாட்டில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம வீட்டில் இது நம்ம நாட்டில் வந்து இது அஃபென்ஸா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இது நம்ம ஊரில் அஃபென்ஸ் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புனிதமான இடத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணதா? புனிதமான இது தானா? எனக்கு புனிதமான பொருள் நான் புனிதமாக தான் பார்க்குறேன். அதுக்கு தான் சாமியாக வச்சு கும்பிட்றேன். அது இப்போ எனக்கு என்ன இது பண்ண போறீங்கன்னு தெரில. நீங்கள் இது இதெல்லாம் நான் பேசுறதுலாம் எல்லாமே ஃபுல் ரெக்கார்டிங் வந்தேன்னா எனக்கு மன நிம்மதி தான். சரி, கண்டிப்பாக. ஐயா வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? பார்த்து நைட்ல பக்கத்துல எடுப்பீங்க, நைட் எடுப்பீங்களா? கீழே சட்ட ரீதியா வந்து தப்பு தான். என்னத்துக்காக நீங்க யூஸ் பண்றீங்க, என்ன வழி பண்றீங்க இல்லையா, அதை வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நான் கண்டிப்பா அவ்வளவுதான், மேட்டர் ஒண்ணும் இல்லை. கிறிஸ்டினா கிறிஸ்டின் தான். நான் மாதம் வரும் கும்பிடுவேன். இப்போ எல்லா சாமியும் கும்பிடுறேன். என்ன காரணம்? நான் எல்லா சாமியும் எனக்கு ஏதோ ஒரு நன்மை பண்றாங்கன்னு தோணுது. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஹெச்சிஎல்ல வேலை செய்வேன். ஹெச்சிஎல் டெக்னாலஜி. நான் கம்பெனிலாம் போயிடலாம் போட்டு அவங்களுக்கு அசிங்கப்படும். ஓகே ஓகே ஓகே. எது இருந்தாலும் வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட எதுவும் அசிங்கப்படக்கூடாது பார்க்குறேன். சார் எடுத்து போவா? இல்லை இப்போ பிரச்சனை இருக்குல்ல உங்களோட? இல்லைண்ணா, என்னை வந்து அசால்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் அப்போ வந்து நான் நைட் டியூட்டியில் வந்து நான் உள்ள இது பூத்துக்குள்ளே இருக்கணும். பூத்துக்குள்ளே இது நான் எல்லாமே நான் வெளியே வந்து துணியத்துக்கு போகலான்னு வரும்போது என்னை ஒரு 8 பேர் சுஜித்து அவங்க கூட வக்கீல் பசங்கள்லாம் வந்து என்ன அடிச்சிட்டாங்கன்னா, அதனால் ஹெச்டியில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நான் வெளியே போகிறதுனால என்னை வந்து இது கொஞ்சம் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இது பண்ண இந்த ஸ்டேஷன் உங்க கடை இருக்கீங்க? ஸ்டேஷன்லாம் ஒன்று தவைகள் இருக்கீங்களா கட்சியில்? கட்சியில் எதுவுமே கிடையாது. கொடி இருக்கு. நான் சப்போர்ட் பண்ணுறேண்ணா. ஏன்னா 2 அரசியலேருந்து புதுசாக ஒருத்தன் வரானா நான் சப்போர்ட் பண்ணுறேண்ணா. யாருக்கு? யாரையாவது நாங்கள் குடி போட்டோன்னா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? உறுப்பினர் இருக்கீங்களா கட்சியில்? உறுப்பினர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தவைகள் உறுப்பினர் அது இல்லை? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து எந்த கட்சியும் சம்மந்தப்பட்ட எதுவுமே அசிங்கப்படுத்தக்கூடாது. நான் என்ன வேணால் பண்ணுங்க. இந்த எட்வின் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா கேட்குறாங்க? இப்போ கஞ்சா வியாபாரிகள் யாரு கூட அவனுக்கு தொடர்பு இருக்கா? ஏன்னா இந்த அளவுக்கு நீ தைரியமா வீட்டு பால்கனிலே இதை வளர்க்குறேன்னா வாங்கிட்டு போறாங்களா என்ன? இதை தொழிலாக பார்த்துட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு விஷயம் பெருசாயிடுச்சு. என்ன தெரியுமா? இவர் வந்து டிவிக்கு ஆதரவாளர் அப்படின்னு
எதிர்க்கட்சி சார்ந்து ஆதரவில் இருக்க ஊடகங்கள் இருக்காங்க, அவங்க செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க வந்து அந்த கட்சி ஆதரவு இந்த கட்சி ஆதரவுன்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்சிகள் சார்ந்து பல பேர் சோஷியல் மீடியா முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த வீட்டு பால்கனியில் பார்த்தீங்கன்னா கொடி இருந்திருக்கு. அந்த கொடியை வச்சு எந்த கட்சிக்காரன் ஒரு பக்கம், அதே வீட்டு பால்கனியில் கொடியில் பார்த்தீங்கன்னா அந்த கொடி கயிறில் சிகப்பு இடத்துல துணி இருந்திருக்கு. இதை வச்சு எந்த கட்சி ஆதரவுன்னு அப்படி முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடக்கும் மக்களே. அதாவது இதுக்கப்புறம் எந்த ஒரு குற்ற சம்பவத்தில் யார் ஈடுபட்டாலும் அவங்க இன்னாரோட பசங்க இந்த தொழிலில் இருக்காங்க, இந்த ஏரியாவில் இருக்காங்கன்றதை காட்டுறதை விட செய்தி ஊடகங்களில் இவர் இந்த கட்சிக்கு ஆதரவாளராக இருப்பாரோ அப்படின்னு எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஒரு நபர் செய்கிற தப்புக்கு ஒட்டுமொத்த கட்சியவும் குறை சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட கண்ணோட்டத்தில் இது தொடரும். இது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, ஆனால் இப்போ அதிகரிக்கும். அதை தான் இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இது ஏன் அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம ஒரு கடைநிலை தொண்டர் தானே, நம்ம ஜஸ்ட் ஒரு அபிமானி தானே, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த கட்சிக்கு சார்ந்து நிற்கிறீங்களோ அந்த கட்சியோட தலைமை இருக்குல்ல, அவங்க தலைகுனிவை சந்திக்க நேரிடும் உங்களை மாதிரி ஆட்களால். அதை மட்டும் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த போதை தலைக்கேறின கஞ்சா மூடர்கள் இருக்காங்களே, இந்த இப்போ ஒரு சிக்கனார் மாதிரி, இவங்கள கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓப்பனாக பண்ணி சொல்லிடுறேன், வேறு யார் தான் அதை பேசுறது. சிவனுக்கும் கஞ்சாவுக்கும் என்னையா சம்மந்தம்? ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பேசுறதுல முட்டாள்தனம். கேட்டால் அங்கெல்லாம் சாமியாருங்களாம் அடிக்கிறாங்க, நாங்கள் அச்சா மட்டும் திட்டுறீங்க, அவங்க மட்டும் சிவன் பேரை சொல்லி அடிக்கிறாங்கன்றாங்க. எந்த பைத்தியக்கார அதை கிளப்பி விட்டான்னு தெரிலங்க, கடவுள்கள் கஞ்சா புகைப்பாங்க அப்படின்ட்டு. சரி, சாமியாரும் கை காட்டுறல, அவங்க சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா? நம்ம சொசைட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்களா? இல்லை. அவங்க பாட்டு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் போயிட்டு அவங்க தனி மேலே ஏதோ ஒரு விஷயத்த சட்டத்திலிருந்து தள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரைக்கும் ஜுடிசெக்ஷன் பாயுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்ஃபுல் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ நீங்கள் இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறோம் புரியுதா? நீ இங்கே இருக்கனா, நீ இன்னொரு கவர்மெண்ட்டாக நினச்சிட்டனாக்கா நீ தனியாக தான் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், இந்த சொசைட்டியோடு சேர்ந்து வாழக்கூடாது. அவ்வளோ வீடுகள் இருக்க இடத்துல புதுவண்ணாரப்பேட்டையில் ஒரு வீட்டில் பால்கனியில் வச்சு கஞ்சா செடியை வளர்த்துட்டு தான் இது போல் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துட்ருக்காப்புல. ரெண்டாவது விஷயம், இந்த கஞ்சான்ற ஒரு கொடூரம் என்ன தெரியுமா? பெத்த குழந்தை, கட்டின பொண்டாட்டி, பெத்த அம்மா, பெத்த அப்பா இவங்களையே கொல்ல சொல்லும். இந்த கர்ம மூச்சதை நீ உட்கொள்ளணுமா? இந்த மூணாவது விஷயம், நம்மளோட மத்திய நரம்பு மண்டலம் இருக்குல்ல, இதை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கி உன் வாழ்க்கையை சீர்குலைச்சிரும். நிறைய பேர் சொல்லுவாங்களே படித்த அறிவாளிகள், கஞ்சாலாம் அப்படி நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரை புல் பண்ணும் ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப நல்லது, அதனால தான் இயற்கையாக இருக்குது. இயற்கை எப்படி அதை கொடுக்க போகுது கெட்டதாக இருந்தால்? அது இதுன்னு பிறத்துவாங்க. விஷம் கூட இயற்கையாக கிடைக்குது, அதுக்கு அது சாப்பிட்ருவோமா? அதை பற்றி ஒன்றும் யோசிக்க மாட்டான். இது நம்மளோட மனநிலையும் நரம்பு மண்டலத்தையும் சீராக்காது, சீர்குலைச்சி விட்டுரும். இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இனிமே இது போல் நடந்தால் ஒரு விஷயம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் என் மனசில் படுது, அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்களா பல கம்பெனிஸில், அவங்க பலவிதமான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை பண்ணுவாங்க அந்த ஒரு நபர் சார்ந்து. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் இந்த நபருக்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்கா இல்லையா இது சார்னு கிராஸ் செக் பண்ண போல இருக்கு. அதான் நீங்கள் போதைப் பொருள் உட்கொள்றீங்கன்னா சில குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ட்ரேஸ் பண்ண முடியல அந்த போதைப் பொருள் சார்ந்து உங்கள் உடம்புல என்ன தடம் இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணி ஒரு வேளை அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, அந்த நபரை பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க. எந்த கம்பெனியும் வேலை கிடைக்காத மாதிரி. அதுமாரி ஆளுங்க வாழ்க்கை சீரழிஞ்சா ஒன்றும் தப்பு கிடையாது. அவனால் 1000 பேர் கெட்டு போகிறதுக்கு, அவன் வாழ்க்கை நாசமாகிறதுக்கு ஒருத்தரோட வாழ்க்கை நாசமாகிட்டு போகலாம். அது போல் விஷயம் மட்டும் இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸை பண்ண ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக சாத்தியமானு தெரியல, ட்ரை பண்ணுறாங்கன்னா பார்ப்போமே. இப்போ தெருவாக போலீஸ் அஃபிஷியல்ஸ் இறங்கி ஒரு வீதியாக போயிட்டு அங்கே போதைப்பொருள் பழக்கத்தை ஒழிக்கிறது சார்ந்தும் புழக்கத்தை ஒழிக்கிறது சார்ந்தும் விழிப்புணர்வில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிய மக்களே உங்களுக்கு எந்த அளவுக்கு போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்ற ஃப்ரேஸ் இப்போ உண்மையாக இருக்குன்ற உண்மை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். செஞ்சிருவோம். ஒரு போதை இல்லாத இந்த பாடப்பட்டு வந்து ஒரு போதை இல்லாத ஒரு இடமாக எங்களால் ஆக்க முடியும், ஆக்க முடியும். நாங்கள் இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா இருக்கும். இந்த இடத்துல எந்தவித சட்டவிரோதமான செயலும் நடைபெறக்கூடாது. அதே போல போதைப் பொருள் எதுவோ என்னக்கூடாது பயன்படுத்தக்கூடாது. அது இந்த இடத்துல நம்ம வாடகை தோட்டத்தில் செஞ்சிடலாமா? வந்து கண்டிப்பா நடக்கும். பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அரசு ஊழியர்கள் இருக்காங்களே, எதுக்காக அவங்க கிட்ட இருந்து இந்த போதைப் பொருள் புழக்க ஒழிப்பை அரசு மேற்கொள்ளக்கூடாது? ஏன்னா நம்ம சொல்கிறோம்
மக்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, கஞ்சாலாம் பிடிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ரைட்டு. இன்னும் மக்களை இந்த விஷயத்தை ஆழமாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் இதை பண்ணலாம். அரசு ஊழியர்கள் சார்ந்து அந்த டெஸ்ட் எடுத்து அதில் யாராவது ஒருத்தர் சிக்கினாங்கன்னா கூட அவங்க சார்ந்து அரசு பனிஷ் பண்ணல, அது பெரிய பிரேக்கிங் நியூஸாக மாறும். அது தமிழ்நாடு முழுக்க இருக்க மக்கள் மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை பண்ணால் நல்லாயிருக்கும். எதுக்காக யார் யாரையும் பலி கொடுக்குறத விட அரசு ஊழியர்கள் சார்ந்து இந்த தவறை பண்ணவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்கள ஃப்ளாஷ் நியூஸில் வர வச்சால நெகட்டிவா மக்களுக்கு தெளிவான ஒரு விழிப்புணர்வு பயத்தை மனசில் விதைச்சிட முடியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.